அன்பான முருக பக்தர்களுக்கு முதல் வணக்கம். வேலுமேலி செவழுந்துணை, வேலுமேலி செவழுந்துணை, வேலுமேலி செவழுந்துணை. இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னன்னா, அதாவது வள்ளலாசாமியின் முருகபக்தி. வள்ளலாசாமி ஒரு அற்புதமான வரம் கேட்குறாரு ஐயன் முருகன்ட்டு. அது என்ன வரன்னு பார்ப்போமா? அதாவது 7 பிறவிகளில் இந்த பிறவி வேணாங்கிறார். அதாவது 7 பிறவினா என்னன்னு கேட்குறீங்க. 7 பிறவினா தேவர், மனிதர், விலங்கு, நீர்வாழ்வன, பறவை, ஊர்வன, தாவர இனம். இந்த 7 பிறவியில் எந்த பிறவி எடுத்தாலும் அடியன் பிறக்க தயார், அதை பற்றி கவலை இல்லைங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நல்லா வாழ வச்சாலும் கவலை இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் பட்டாலும் கவலை இல்லை, அடியனுக்கு அதை பற்றி சிறிதும் கவலை இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, என்னை எல்லோரும் புகழ்ந்தாலும் பரவாயில்ல, இகழ்ந்தாலும் பரவாயில்ல, அவதூறு தொட்டுனாலும் பரவாயில்ல, மதித்தாலும் பரவாயில்ல, எதை பற்றி இந்த எளியனுக்கு கவலையே இல்லை. இந்த வாழ்வு நல்லா வந்தாலும் வரட்டும், வராமல் போனாலும் வரட்டும், பிறப்பு இருந்தாலும் இருக்கட்டும், பிறவாமல் இல்லாமல் இருந்தாலும் இருக்கட்டும், எதை பற்றியும் இந்த சிறியனுக்கு கவலை இல்லைங்கிறார். கடைசி என்னன்னு சொல்கிறார், இந்த பாழாப்போன உலகத்தில் எது வந்தாலும் வரட்டும், எது போனாலும் போட்டும், அதை பற்றி இந்த அடியனுக்கு சிறிதும் கவலை இல்லை. ஆனால் ஐயனே, எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் வேணும், ஒரே ஒரு வரம் வேணும். அது என்னென்னா, உன்னோட 2 திருவடிகளையும், அதாவது 2 சரணாவிந்தங்களையும் மறவாத மனம் வேண்டும். அது என்ன சரணாவிந்தங்கள்? 2 சரணாவிந்தங்கள்னால் என்னென்னு கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, தமிழ் தான், பயப்படாதீங்க. 2 சரணாவிந்தங்கள்னால் ஒன்று அவரோட 2 திருவடியை தான் சரணாவிந்தங்கள் தமிழில் தான் சொல்லியிருக்காங்க. 2 சரணாவிந்தங்களையும், அதாவது 2 திருவடிகளையும் மறவாத மனம் வேண்டுன்ட்டு வள்ளலாசாமி கேட்குறாரு. அதே போல் நம்மளும் இறைவனோட திருவடி தான் ரொம்ப முக்கியம்ட்டு அதை நோக்கி நம்மளோட பக்தியை செலுத்தணும். திருவடிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. முருகன் ஐயனோட திருவடி தான் உலகத்திலே சிறந்த இடம். அவருடைய திருவடி தான் நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காக நம்ம பக்தியை செலுத்த வேண்டும். வள்ளலாசாமி கட்டமணிக்கு நம்மளும் அவரோட திருவடியை பணிந்து முருகனோட பக்தர்களாக என்றும் எப்பொழுதும் இருப்போம். வேலும் மேலும் செவழுந்துணை, வேலும் மேலும் செவழுந்துணை, வேலும் மேலும் செவழுந்துணை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.